தமிழ் தேசியம் முதலில் எதிர்க்க வேண்டியது ஆரியத்தையா இல்லை திராவிடத்தையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி சமூக வலைத்தளங்கள் கடந்த சில தினங்களாக அதிகமாக பேசப்பட்டது. இதை பேசுறது யாருன்னு பார்த்தாச்சுன்னா திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், திராவிட அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்றைக்கு ஒரு சில தமிழ் தேசியவாதிகளை தமிழ் தேசியம் முதலில் எதிர்க்கப்பட வேண்டியது யார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அனைத்துக்கும் முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசியது தான் இவ்வளவு பெரிய ஒரு புயலை தமிழ்நாட்டில் கிளப்பி விட்டுருக்கு. தமிழ் தேசியம் எதிர்க்க வேண்டியது ஆரியமா திராவிடமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமாக ஆரியத்தையும் திராவிடத்தையும் ரெண்டும் சேர்த்து தான் தமிழ் தேசியம் எதிர்க்க வேண்டும். ஆனால் முதலில் எதிர்க்கப்பட வேண்டியது யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக அது திராவிடம் தான். ஏன்னா ஆரியத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகை அப்படிங்கிறது அது ஒரு வரலாற்று பகை. தமிழருடைய வரலாற்றை நம்ம திருப்பி பார்த்தாலே தெரியும். அந்த வரலாறை எதை மையப்படுத்தி எழுதியிருக்கோம்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் மன்னர்களுக்கும் ஆரிய மன்னர்களுக்கும் இடையே நடந்த போரை பற்றி தான் தமிழுடைய வரலாறை எழுதப்பட்டிருக்கு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு பாண்டிய மன்னனை புகழ்ந்து பேசுறோம்னா அந்த அளவுக்கு ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒரு வரலாற்று பகை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த திராவிடம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த திராவிடர்கள் யார்? திராவிடர்கள் எங்க இருந்து நம்ம தமிழ் மண்ணுக்குள்ளாடி வந்தாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் துளி அளவுமே சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் திராவிடர்கள். இந்த திராவிடர்கள் தமிழ் மண்ணுக்குள்ளாடி தமிழக மக்களை தாங்களும் பச்சை தமிழர்கள் தான் அப்படின்னு அடையாளப்படுத்தி தமிழக மக்களை ஆட்சி செய்வதற்காக அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் திராவிடம். இவங்க அரசியல் மூலமா ஊடுருவி வராங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆரியம் தமிழக நிலப்பரப்புக்குள்ளாடி எப்படி ஊடுருவி வருதுன்னா ஆன்மீகத்தின் வழியே ஊடுருவி வருது. இந்த தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசப்படுவதற்கு முன்பு வரை தமிழக அரசியல் களம் எப்படி இருந்ததுன்னா ஆன்மீகம் பேசக்கூடிய ஆரியமா கடவுள் மறுப்பு பேசக்கூடிய திராவிடமா அப்படின்னு தான் தமிழக அரசியல் பார்க்கப்பட்டது. எப்போ இங்க தமிழ் தேசிய சிந்தனைகள் உருவாகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய சிவந்தி ஆதித்தனார் போன்ற மூத்த தலைவர்கள் இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழர்களுக்கானது அல்ல, இவர்கள் தமிழக நிலப்பரப்பை சுரண்டுவதற்காக ஆன்மீகம் என்ற பேரிலும் அரசியல் என்ற பேரிலும் தமிழக நிலப்பரப்புக்குள்ளாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ் தேசிய சிந்தனைகளை ஐயா சிவந்தி ஆதித்தனார் போன்ற தலைவர்கள் தமிழ்நாட்டு மண்ணில் விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் விதைத்த விதையில ஒண்ணுதான் இன்னைக்கு மிக பிரமாண்டமா ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து தமிழகம் முழுவதும் தமிழ் தேசிய கருத்துக்களை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கு. அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ ஆரியம் தமிழ்நாட்டுக்குள்ளாடி ஆன்மீகத்தை பேசும்போ, திராவிடம் கடவுள் மறுப்பை பேசும்போ, தமிழ் தேசியம் என்ன பேசுதுன்னா தமிழ் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசா ஒரு வார்த்தையை இங்க பேசுறாங்க. இந்த தமிழ் கடவுள் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம காலங்காலமா நம்ம ஆரியம் இந்த மண்ணில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வழிபட்டு கொண்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை தான் தமிழ் தேசியம் எடுத்து பேசுது. தமிழக மக்களிடையே குலதெய்வ வழிபாட்டை கொண்டு போகுது. கூட சிவன், முருகன், மாயோன் இப்படிப்பட்ட கடவுள்களை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி தமிழக மக்களிடையே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு கட்டத்தில் தமிழக மக்கள் ஏற்று தமிழ் கடவுள் வழிபாட்டை அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூட கோயில்களை தமிழில் வழிபாடு பண்ணவும் அவங்க தயாரா இருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஆரியமும் திராவிடமும் பார்க்குது இவர்களை வளர விட்டால் இதுக்கு மேல வளர விட்டாச்சுன்னா நம்மளால இங்க அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் ஜெய் ஸ்ரீராம் என்று கத்தி கொண்டிருந்த ஆரியம் இன்னைக்கு வெற்றிவேல் வீரவேல்னு வேலை கையில எடுத்துட்டு ஊரா நடந்துட்டு இருக்காங்க. இந்த திராவிடம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவர்களும் கடவுள் மறுப்பை பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மண்ணில் தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க திராவிட சிந்தனைகள் அதிகமாக இருந்தது. இந்த திராவிட சிந்தனைகள் இருந்து மக்களை திசை திருப்பதற்காக ஆரியம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஆன்மீக சிந்தனையை தமிழக நிலப்பரப்புல அதிகமாக புகுத்துறாங்க. இந்த ஆன்மீக சிந்தனை என்கிறது ஒருவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அப்படியாக இருந்தாலும் இந்த மத பிரிவினைவாத எண்ணங்களை இவங்க இங்க விதைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய திராவிடம் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமியத்தையும் வளர்ப்பதற்காக இந்து மதத்தை அழிக்க பாக்குது. இந்த திராவிடம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படி பேசிய இங்க இருக்கக்கூடிய பல இந்துக்களை தங்கள் பக்கம் ஆரியம் தங்க பக்கம் இழுத்துட்டு இருக்கு. அப்போ திராவிடமும் பார்க்குது இப்படியே போயாச்சுன்னா இந்த மண்ணில் நம்மளால அரசியல் பண்ண முடியாது, நம்ம இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் உருவாகும். இந்த மண்ணை விட்டு வெளியேறியாச்சுன்னா நமக்கு ஆட்சி செய்வதற்கு, நம்ம வாழ்வதற்கு நமக்கு ஒரு நிலப்பரப்பு இங்கே இல்லை. இந்த கட்டத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னா
ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கொண்டு வராங்க. எப்படி அவர்கள் மத பிரிவினைவாதத்தை பேசுறார்களோ அதே மாதிரி இவங்க வந்து ஜாதி பிரிவினைவாதத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த ஆரியம் அப்படின்னு பார்த்தாலே இது வந்து உயர் ஜாதியினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ வந்து இந்த திராவிடம் வந்து அதற்கு உள்ளாடி போய் தான் அங்கு உள்ளாடி கீழ் ஜாதி மக்களாக இருக்கக்கூடிய கீழ் ஜாதி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வந்து ஜாதிய சிந்தனைகளை புகுத்தி அவர்களை வந்து தங்கள் பக்கம் இழுத்து திராவிட சித்தாந்தத்தையும் அவர்களுக்குள்ளாடி புகுத்தி அவர்களை வந்து தங்கள் பக்கம் வச்சு தங்களுடைய பலத்தை வந்து இங்க காட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மண்ணில் வந்து தமிழ் தேசிய கருத்துக்கள் வந்து அதிகமாக பேசப்படும் போது தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சு தமிழ் தேசியத்தை நோக்கி மக்கள் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது வந்து இவ்வளவு நாளா வந்து எதிரும் புதிருமாக இருந்த ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறுது. இவ்வளவு நாள் வரைக்கும் ஆரியமா திராவிடமானு இருந்தது இன்றைக்கு வந்து ஆரியமா திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற ஒரு 3 பிரிவா வந்து மாறுது. இந்த நிலையில தமிழ்நாட்டினுடைய பொதுவான எதிரியாக இருக்கக்கூடிய ஆரியத்தையும் திராவிடத்தையும் தமிழ் தேசியம் நேரடியாக எதிர்க்க ஆரம்பிக்குது. ஆரியத்தை நேரடியாக எதிர்க்கும்போ இந்த திராவிடம் என்ன பண்ணுதுன்னா மறைமுகமா நாங்களும் திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற போர்வையில மறைமுகமா இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை வந்து கொடுக்குது. ஏன்னா வந்து இன்னைக்கு திராவிடத்தின் கையில தான் தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து திராவிடத்தின் கையில தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இங்க தமிழ் தேசியம் வந்து நேரடியாக ஆரியத்தை எதிர்த்தாச்சுன்னா இங்க வந்து திராவிடம் மறைமுகமாக ஒரு சட்ட ரீதியான அழுத்தமாக இருந்தாலும் சரி தனிமனித தாக்குதல்களாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு தொடர்ச்சியா வந்து திராவிடம் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து திராவிடமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரியத்தின் பக்கம் வந்து சாஞ்சிட்டு இருக்கு. இப்போ இங்க வந்து ஆரியமும் திராவிடம் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். தமிழர்களுக்கும் தமிழர் மண்ணுக்கும் வரலாற்று பகைவர்களாக இருந்த ஆரியர்களை தேர்தல் கூட்டாளிகளாக தமிழர் மண்ணுக்குள்ளாடி கொண்டு வரது யாருன்னு பார்த்தாச்சுன்னா இந்த திராவிடம் தான் தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற பேர்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தமிழ் தேசியம் முதலில் எதிர்க்க வேண்டியது எதிரியையா துரோகியா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா முதலில் துரோகியை ஒழிக்கணும். அப்போ எதிரி வந்து தானே அழிஞ்சிருவான் அப்படிங்கிற நோக்கத்துல தான் தமிழ் தேசியம் வந்து இப்போ வந்து திராவிடத்தை நேரடியாக எதிர்த்து கொண்டிருக்கிறது, திராவிடத்துக்கு எதிராக சண்டை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சண்டையில தமிழ் தேசியம் வென்றாச்சுன்னா எதிரியாக இருக்கக்கூடிய ஆரியன் தானாக வந்து வெளியே போயிடுவான். நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து தற்போதைய திராவிடத்தை பற்றி தான் பேசினேன். ஆனா திராவிடத்தை பத்தி பேசணும்னா திராவிடத்தை வந்து 2 வகையா வந்து பேசலாம். ஒன்று வந்து ஆரம்ப கால திராவிடம், இந்த திராவிட இயக்கங்கள் வந்து துவங்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி பேசலாம். இன்னொன்று வந்து தற்போதைய திராவிடம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். நான் இவ்வளோ நேரம் பேசுனது இந்த தற்போதைய திராவிடம் அப்படிங்கிறது தான் பேசினேன். ஆனால் ஆரம்ப கால திராவிடம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1891 வந்து ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஐயா அயோத்தியதாசன் அவர்களும் திராவிட இயக்கம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு இயக்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த இயக்கம் உருவாக்கப்பட்ட முக்கிய நோக்கமே இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்த மக்களின் உரிமைக்காக தான் வந்து இந்த திராவிட இயக்கம் வந்து ஆரம்ப காலத்துல வந்து உருவாக்கப்படுது. அந்த கட்டத்துல தான் அந்த ஆரியம் வந்து ஓரளவுக்கு வந்து இங்க வந்து காலு ஊன்றி இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து இந்துவாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஜாதியின் அடிப்படையில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களாக வந்து அவர்களை வந்து தீண்டத்தகாதவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த ஆரியம் வந்து இங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சூழல்ல இருந்து இந்த பிற்படுத்த மக்களின் உரிமைகளை பாதுகாக்கணும், அவர்களுக்கான கல்வி உரிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஐயா அயோத்தியதாசர் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இந்த திராவிட இயக்கத்தை வந்து இங்க உருவாக்குறாங்க. இந்த திராவிட இயக்கத்தின் முக்கிய நோக்கமே வந்து இந்த ஆரிய சிந்தனையை உடைப்பதும் ஆரியர்களை இந்த மண்ணை விட்டு விரட்டுவதும் அப்படிமாக தான் வந்து இந்த திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம் இருந்தது. இந்த ஆரியம் அப்படின்னு நம்ம பேசுவோம் வந்து பிஜேபி மட்டும்தான் ஆரியமா, பிஜேபி மட்டும்தான் ஆரிய சிந்தனையுடைய கட்சி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிஜேபி மட்டும் இல்ல, காங்கிரசும் வந்து ஒரு ஆரிய சிந்தனையுடைய கட்சி தான். ஆரம்ப காலத்தில் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த திராவிட இயக்கம் உருவாக்கப்பட்டது இந்த காங்கிரஸை எதிர்ப்பதற்காகவும் சேர்த்து தான் வந்து இந்த திராவிட இயக்கமே வந்து கட்டமைக்கப்பட்டது. இவர்கள் தான் இங்கே ஆரியத்தை வந்து உண்மையாகவே வந்து எதிர்த்தவர்கள். 1920 1923 இந்த 2 தேர்தலையுமே வந்து இந்த திராவிட இயக்கம் சார்ந்த அரசியல் கட்சிகள் வந்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தான் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய கல்வி உரிமை வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் தான் வந்து இந்த திராவிட இயக்கம் வந்து இங்க வந்து வளர ஆரம்பிக்குது. இது வந்து ஐயா அயோத்தியதாசன் அவர்களும் ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் உருவாக்கிய திராவிட இயக்கம். அதன் பிறகுதான் 1923-25 பிறகுதான் வந்து பெரியாரை வந்து இந்த திராவிட இயக்கத்துக்கு உள்ளாடி வாராரு. ஆனா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய திராவிட கட்சி என்ன பேசுதுன்னா பெரியார் தான் திராவிடம் அப்படிங்கிற மாதிரி பேசுது. ஐயா ரெட்டமலை சீனிவாசனே திமுக வந்து இதுவரைக்கும் வந்து பேசியதே இல்லை. ஆனா ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு ஆண்டுதோறும் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து புகழ் வணக்கம் செலுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து இந்த திராவிடத்தை பேசக்கூடிய திராவிட சித்தாந்தத்தில் ஊறி போன திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்களை இதுவரைக்கும் பேசியதே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஐயா பெரியாரை மட்டும்தான் திராவிட இயக்கத்தோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு காரணமே வந்து ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து
ஆரியத்தை வந்து முழுமையாக எதிர்த்தார், சமரசம் இல்லாமல் எதிர்த்தார். ஆனா வந்து ஐயா பெரியார் வந்து ஆரியத்தோட ஒரு சுமூகமான ஒரு போக்கை தான் வந்து ஐயா பெரியார் அவர்களும் பெரியாரை பின்தொடர்ந்து வந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அயோத்திதாசன் அவர்களும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் உருவாக்குன திராவிட இயக்கம் தான் நாளடைவில் அது வந்து பெரியாருக்கு கைக்கு மாறி அதன் பிறகு ஆரியம் இந்த மண்ணுக்குள்ளாடி திரும்பவும் எப்படி வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய பலசாலியா மாற்றுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த அரசியல் அப்படின்னு வரும்போது தான் வந்து அரசியல் கூட்டாளிகளாக திராவிடத்துடன் வந்து இவங்க வந்து கை கோக்குறாங்க. இந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அரசியல் கூட்டாளிகளாக தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளாடி வராங்க. இந்த ஆரியத்தை வந்து ஆழமாக பேசக்கூடிய, ஆரியத்தை வந்து சித்தாந்த கொள்கையாக கொண்ட பாஜக இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளாடி வாரதும் ஐயா கலைஞர் அவர்களுடனான தேர்தல் கூட்டணியில தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி வருது. அதே மாதிரி தான் காங்கிரஸ் இந்த மண்ணுக்குள்ளாடி வந்தது எப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த தேர்தல் கூட்டணி மூலமா தான் திமுக காங்கிரஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி கொண்டு வராங்க. இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை ஏன் விமர்சிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட இயக்கத்தின் திராவிட கோட்பாடுகளை முழுமையாக வெறுக்கிறாரா அப்படின்னு கேட்டாச்சுன்னா முழுமையாக வெறுக்கல. அவர் பெரியாரை வெறுக்கிறார். இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்கின அயோத்திதாசர் ஐயாவாக இருந்தாலும் சரி, ஐயா ரெட்டமலை சீனிவாசனாக இருந்தாலும் சரி, இவர்களை வந்து அண்ணன் ஆதரிக்கிறார். ஆண்டுதோறும் அவர்களுக்கு வந்து புகழ் வணக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எதை எதிர்க்கிறாருன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பெரியார் தான் செய்தார், பெரியாரால் தான் நடந்தது, தமிழ்நாட்டை தலைநிமிர செய்ததே பெரியார் தான், இங்க இருக்கக்கூடிய ஜாதிய பிரிவினையை வந்து பிளந்து எடுத்து அனைவரையும் ஒன்றாக்குனதே வந்து ஐயா பெரியார் தான் அப்படின்னு சொல்லி பேசுறதா வந்து அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களால் வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து ஐயா பெரியார் வந்து திராவிட இயக்கத்துக்குள்ளாடி வர்றதுக்கு முன்னாடி வந்து பலர் வந்து இதே விஷயங்களை தான் வந்து இங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு பெரியார் தான் செய்தார் அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து நிச்சயமாக வந்து ஏத்துக்க முடியாது. தமிழர்களின் உரிமைக்காக போராடிய திராவிடத்தை வந்து நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் தமிழர்களை காட்டு மிராண்டிகள் என்று சொன்ன திராவிடத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அதற்காக திராவிடத்தை எதிர்ப்பதற்காக நாங்கள் ஆரியத்துடன் கூட்டு சேர்ந்து நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. திராவிடமாக இருந்தாலும் சரி, ஆரியமாக இருந்தாலும் சரி, நாங்கள் தனிநபராக நின்று நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்காக தான் வந்து மக்களுடைய வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்து மக்களுடைய வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த திராவிடத்தையும் ஆரியத்தையும் இந்த மண்ணிலிருந்து தொடச்சேறினா மக்களும் வந்து ஜாதி மத எண்ணங்களை விட்டு நாங்கள் அனைவரும் தமிழர்கள் என்று ஒற்றை எண்ணமுடைய ஒரு படையை வந்து கட்டினாதான் வந்து திராவிடத்தையும் ஆரியத்தையும் எதிர்த்து வந்து தமிழ் தேசியம் வந்து ஒரு மிக வலுவான ஒரு போரை வந்து செய்ய முடியும். அப்படி ஒரு போர்ப்படை கட்டுற வேலையை தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் வந்து செய்துட்டு இருக்கு. தமிழர்கள் எப்போ வந்து தங்களை வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தங்களை தமிழர்களாக உணர்கிறார்களோ அப்போதே இந்த மண்ணில் இருந்து திராவிடமும் ஆரியமும் வந்து படிப்படியாக சரிய ஆரம்பிக்கும். ஒன்றிணைவோம் தமிழர்களாக, துடைத்தறிவோம் திராவிடத்தை, தமிழ் மண்ணை தமிழரை ஆளக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.